நம்முடைய கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட பேசுவாராக. ஆமென். இப்போது ஒரு ஊருக்கு போகிறோன்னு வச்சுக்கோங்களேன். புதுசாக ஒரு வேலை கிடச்சி போகிறோம், இல்லை ஏற்கனவே இருக்கிற வேலையில் ஒரு ப்ரமோஷன் இல்லைன்னா ஒரு ட்ரான்ஸ்ஃபர், ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு மாற்றிருக்கிறாங்க. அப்போ அந்த ஊருக்கு போன உடனே நம்ம முதல்ல எதை தேடுவோம்? குடியிருக்க ஒரு இடம் வேணும், தங்குறதுக்கு ஒரு இடம் வேணும். ஆண்களாக இருந்தால் என்ன பண்ணுவாங்க? முதல்ல போய் டியூட்டியில் ஜாயின் பண்ணிவிட்டு முதல்ல எதை தான் தேடுவாங்க? வீட்டை தான் தேடுவாங்க. ஏன்னா வீட்டை முதல்ல தங்குறதுக்கு தேடி கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் தான் மனைவியும் பிள்ளைங்களையும் கூட்டிகிட்டு போகணும். ஒரு மனிதனுக்கு முதல்ல எங்கே போனாலும் அவனுக்கு தங்குவதற்கு ஒரு இடம் தேவைப்படுகிறது. ஆண்டவருக்கு கூட தான் தங்குவதற்கு ஒரு இடம் தேவை. ஹல்லேலூயா. சர்வத்தையும் உருவாக்கின தேவன், அவர் தங்கிறதுக்கு ஒரு இடம் தேவைப்படுதான். பழைய ஏற்பாட்டு காலத்தில் கர்த்தர் மோசே கிட்ட ஒரு கூடாரத்தை அவர் வாசமாய் இருக்கும்படியாக அமைக்க சொல்லுகிறார். கிளியராக அந்த மாடலை குறித்து கர்த்தர் அவனுக்கு போதிக்கிறார், எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு. யாத்ராகமம் 25வது அதிகாரம். கர்த்தர் மோசேயை நோக்கி, இஸ்ரேல் புத்திரர் எனக்கு காணிக்கையை கொண்டு வரும்படி அவர்களுக்கு சொல்லு. மனப்பூர்வமாய் உற்சாகத்துடன் கொடுப்பவன் எவனோ அவனிடத்தில் எனக்கு காணிக்கையை வாங்குவீர்களாக. நீங்கள் அவர்களிடத்தில் வாங்க வேண்டிய காணிக்கையாவன பொன்னும் வெள்ளியும் வெண்கலமும் இரத்தாம்பர நூலும் சிவப்பு நூலும் மெல்லிய பஞ்சு நூலும் வெள்ளாட்டு மயிரும் சிவப்பு தீர்த்த ஆட்டுக்கடா தோலும் தகசு தோலும் சித்தி மரமும் விளக்கெண்ணையும் அபிஷேக தைலத்துக்கு பரிமள வர்க்கங்களும் தூபத்துக்கு சுகந்த வர்க்கங்களும் ஏபோத்திலும் மார்பதக்கத்திலும் பதிக்கும் கோமேத கற்களும் ரத்தினங்களுமே. அவர்கள் நடுவில் நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவார்களாக. நான் உனக்கு காண்பிக்கும் வாசஸ்தலத்தின் மாதிரியின்படியும் அதனுடைய எல்லா தட்டுமுட்டுகளின் மாதிரியின்படியும் அதை செய்வீர்களாக. கர்த்தர் இதை சொன்னார் மோசே கிட்ட. மோசே கர்த்தர் எப்படி தனக்கு சொன்னாரோ அதே மாதிரி அந்த கூடாரத்தை செய்து முடித்தார். இந்த கூடாரத்தை அமைப்பதற்கு கர்த்தர் என்னென்ன வேணுமோ அது எல்லாவற்றையும் யார்கிட்ட இருந்து வாங்க சொன்னார்? இஸ்ரவேல் ஜனங்களிடத்திலிருந்து வாங்க சொன்னார். இன்றைக்கு புதிய ஏற்பாட்டு காலத்தில் நாம தான் அவருடைய கூடாரம். தேவனை அறியாத மக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவர்களை எல்லாம் தேவனுடைய கூடாரமாக மாற்றுவதற்கு நாம் தேவை. ஹல்லேலூயா. அப்ப அந்த கூடாரத்துக்கு நிறைய பொருட்களை கர்த்தர் கொண்டு வர சொல்றாரு. விளக்கெண்ணெய், பஞ்சு நூல், புரியுதுங்களா? நூலுன்னா நம்ம அற்பமா நினைக்கிறோம்ல, கர்த்தர் பாருங்க பஞ்சு நூல் எல்லாத்தையும் கேட்கிறாரு. தேவனுடைய கூடாரத்தை உருவாக்குகிறதில் நான் பொன்னா இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு பஞ்சா இருந்தாலும் பரவாயில்ல, நான் நூலா இருந்தாலும் பரவாயில்ல, நான் விளக்கெண்ணையா இருந்தாலும் பரவாயில்ல, நான் கர்த்தருக்கு தேவை. ஆமா, பகுதியெல்லாம் இந்த திட்டுவாங்க பார்த்தீங்களா, போடா விளக்கெண்ணன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? யாரை விளக்கெண்ணன்னு சொல்லுவாங்க? கொஞ்சம் வேகமாக செயல்பட மாட்டாங்க, மெதுவாக தான் செயல்படுவாங்க. புரியுதுங்களா? நீங்கள் தண்ணி எடுத்து ஊற்றுங்க, விளக்கெண்ணெய் எடுத்து ஊற்றுங்க, எது வேகமாக ஓடுது? தண்ணி வேகமாக ஓடிடும், விளக்கெண்ணெய் அப்படியே மெதுவாக. ஏன்? அது விஸ்காசிட்டி அதிகமாக இருக்கும். அதனால் ரொம்ப ஸ்லோவாக செயல்படுற ஆடுங்களை, கொஞ்சம் மந்தமாக இருக்கிற ஆடுகளை என்ன பண்ணுவாங்க? போடா விளக்கெண்ணன்னுவாங்க. ஆண்டவர் சொல்கிறார், நீ விளக்கெண்ணையாக இருந்தாலும் எனக்கு வேணுங்கிறார். நான் உன்னை பயன்படுத்திக்கிறேன் என்னை தங்குகிற கூடாரத்துக்காக. மனுஷங்க இன்னைக்கு பஞ்சுன்னு அற்பமாக பார்க்கலாம், நூல்னா அற்பமாக பார்க்கலாம், விளக்கெண்ணா அற்பமாக பார்க்கலாம், உப்புன்னா அற்பமாக பார்க்கலாம், பொண்ணுன்னா அப்படியே மேலாக பார்க்கலாம். ஆனால் தேவனுடைய பார்வையில் அப்படி அல்ல. புரியுதா? இன்னைக்கு பொண்ணை பார்க்குற பார்வையில் ஒரு பஞ்சை பார்ப்பாங்களா? பொண்ணை பார்க்குற பார்வையில் ஒரு விளக்கெண்ணையை பார்ப்பாங்களா? நம்மளே இருக்கிறோம், 10 பவுன் இங்கே வச்சுருக்குது, இந்த பக்கம் ஒரு பாட்டிலில் விளக்கெண்ணெய் வச்சுருக்குது, ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று எடுனா எதை எடுப்போம்? தேவன் அப்படி இல்லை, எனக்கு 2 வேணும், நான் 2ஐயும் என்னால் பயன்படுத்திக்க முடியுன்றார் கர்த்தர். ஹல்லேலூயா. அப்போ யோசிக்காதீங்க, ஒரு சின்ன ஒரு சிங்கிள் நூலில் ஆடையை தைச்சிட முடியுமா? பல நூற்றில் சேர்த்து தான் அவன் என்ன பண்ணுறான்? தறி நெய்யறாங்க இல்லையா? நீ யாரா இருந்தாலும் சரி, தேவன் தங்குகிட கூடாரத்தில் நம்மையும் கர்த்தர் பயன்படுத்தி கொள்ள முடியும். ஹல்லேலூயா. முதல்ல தேவனுடைய ஜனங்களுக்கு இந்த எண்ணம் வேணும். ஐயோ, என்கிட்ட என்ன இருக்குது? என்கிட்ட அறிவு இல்லையே, என்கிட்ட திறமை இல்லையே, என்கிட்ட ஞானம் இல்லையே, நான் போய் கர்த்தருக்காக எதை செய்ய முடியும் அப்படின்னு யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை.
கர்த்தர் நமக்கு என்ன கொடுத்திருக்கிறாரோ அதை வைத்தே நான் தேவனுக்காக பிரகாசிக்க முடியும். ஹல்லேலூயா. உப்புனா ரொம்ப விலை கம்மி உப்பு தான். அந்த உப்பும் அவருடைய பார்வையில் பெரிது. அவருடைய சித்தம் கூடாரம் தான். தான் நேசிக்கிற தாவீது தனக்காக ஒரு ஆலயத்தை கட்ட ஆசைப்படுறாங்கிறதுக்காக கர்த்தர் என்ன பண்றாரு, அதை அனுமதிக்கிறார். அப்ப சாலமன் காலத்துல அந்த ஆலயத்தை என்ன பண்றாங்க, கட்டுகிறார்கள். கட்டிய ஆலயத்தை அவன் பிரதிஷ்டை பண்ணுகிறான். ஆனால் தேவனுடைய ஜனங்கள் பாவம் செய்த பொழுது பாபிலோன் ராஜா கையில் அந்த ஆலயத்தை ஒப்பு கொடுக்கிறார். அந்த ஆலயத்தை எல்லாம் தரைமட்டமாக்கி ஆலயத்தில் இருக்கிற தட்டுமுட்டு சாமான்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு இங்க இருக்கிற இஸ்ரவேல் ஜனங்களிலும் சிலர் சிறைபிடித்து கொண்டு போகிறான். மகிமையான ஆலயம் தன்னுடைய மகிமையை இழந்து போவதற்கு, சிறைப்பட்டு போகிறதற்கு காரணம் எதுவா இருந்தது? மனுஷருடைய பாவங்கள். கடைசி காலம் நெருங்க நெருங்க பாவம் செய்வது என்பது ஒரு சாதாரண விஷயமாக இருக்கிறது. பாவத்தை குறித்து மனதில் ஒரு துக்கம் கூட ஏற்படக்கூடாதபடிக்கு மக்களுடைய சிந்தை மாறிவிட்டது. பாருங்க, காயின் காணிக்கையை கொண்டு வருகிறான், ஆபேலும் காணிக்கையை கொண்டு வருகிறான். கர்த்தர் ஆபேலுடைய காணிக்கையை அங்கீகரிக்கிறார், காயினுடைய காணிக்கையை அவர் அங்கீகரிக்கவில்லை. காயினுக்கு என்ன போவது? எரிச்சல் வருது. அவனுடைய முகம் அப்படியே மாறுகிறது. இப்போ கர்த்தர் முதல்ல அவன்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாரு காயின் கிட்ட, உனக்கு ஏன் இப்போ எரிச்சல் வந்தது, உனக்கு முகநாடி ஏன் வேறுபட்டது அப்படின்னு கர்த்தர் கேட்குறாரு. அப்போது தேவன் அப்படி ஒரு கேள்வி கேட்கும் பொழுதாச்சும் காயின் என்ன பண்ணியிருக்கலாம், தன்னுடைய தவறை திருத்தி கொண்டு இருக்கலாம். கர்த்தருக்கு ஏனோ என் காணிக்கையை அங்கீகரிக்கலைன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கும். அப்போ அந்த காரணம் என்னங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டு அதை நான் சரி செய்து கொள்வது தான் கரெக்டாக இருக்குமே தவிர, அதற்கு பதிலாக என்னுடைய சகோதரனுடைய காணிக்கையை அவர் அங்கீகரித்திற்காக நான் எரிச்சல் படுவது தவறு அப்படிங்கிறது என்ன பண்ணியிருக்கணும், அவன் உணர்ந்து தன்னை சரி செய்து கொண்டு இருக்கணும். ஆனால் காயின் என்ன பண்ணல, அதை பண்ணலை. அடுத்து கர்த்தர் அடுத்து ஒரு வார்த்தை சொல்றார், நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை உண்டாகும், நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும் அப்படின்னு சொல்றார். நாம தான் கர்த்தருடைய வீடு, அப்போ வாசல் படியில் பாவம் படுத்துட்டு இருக்குதுப்பா அப்படின்னு சொல்றார். இப்போவாச்சும் அவன் யோசிக்கலாம் இல்லையா, நான் நன்மை செய்யலை அப்படின்னா, நான் தீமையை யோசிச்சுட்டே இருந்தேன்னா பாவம் என் வாசல் படியில் இருக்கிறது மெதுவாக என்ன பார்க்கணும், உள்ளே வந்துருமே அப்படின்னு சொல்லி அப்போவாச்சும் அவன் யோசனை பண்ணி தன்னை திருத்தி கொள்ள முன் வந்திருக்கணும். அப்பவும் அவன் முன் வரல. அடுத்தது என்ன பண்ணிட்டான், தன்னுடைய சகோதரனை கொலை செய்து முடிச்சிட்டான். இப்போ கர்த்தர் கேட்குறாரு, உன்னுடைய சகோதரன் எங்கே அப்படின்னு கேட்குறப்போ தேவன்கிட்டே அவன் சொல்கிற பதில் என்னது, ஆணவமாக, நான் அறியேன், எனக்கு தெரியாது, நான் என்ன என்னோட சகோதரனுக்கு காவலாளியா, அவனுக்கு என்ன நான் செக்யூரிட்டியா அப்படி கேள்வி கேட்குறான். அப்பவும் என்ன பண்ணலாம, தன்னை மனமாற்றத்திற்கு விட்டு கொடுக்கவில்லை. பாருங்க, கர்த்தர் நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நம்ம மேல் அவர் வச்சிருக்கிற அன்பு, நம்ம கிட்ட இருக்கிற அக்கிரமங்கள், நம்ம கிட்ட இருக்கிற பாவங்கள், அனித்தியமான பாவ சந்தோஷங்கள், இதையெல்லாம் நம்ம தூக்கி எறிந்து விட்டு அவருக்குள் மனம் மாறுவதற்கு, ஆண்டவருடைய சாயலாக மாறுவதற்கு பல சந்தர்ப்பங்களை தொடர்ந்து கொடுத்து கொண்டே தான் இருப்பார். அந்த சந்தர்ப்பங்களில் எல்லாம் நம்ம மனம் மாறாத பொழுதுதான் கர்த்தர் அடுத்தது நம்மளை சிட்சிப்பதற்கு, தண்டிப்பதற்கு இறங்குவார். இப்போ என்ன பண்றாரு, நீ உன்னுடைய சகோதரனை கொன்ற இந்த பூமியில நீ சபிக்கப்பட்டிருப்பாய், நீ பயிரிடும் போது நிலம் உனக்கு பலன் கொடுக்காது, இந்த பூமியிலே நீ நிலையற்று அலைகிறவனாயிருப்பாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாபத்தை சொன்னதுக்கு அப்புறம்தான், ஒரு தண்டனையை கொடுத்ததுக்கு அப்புறம்தான் காயின் கர்த்தர்கிட்ட சரண்டர் ஆகிறான். நம்முடைய மனநிலை எப்படி இருக்கு? ஆனாலும் அவனும் அவர் மேலே ஒரு நம்பிக்கை வைத்து அவரிடத்தில் ஒன்று கேட்கும் பொழுது அதையும் அவர் கரிசனையோடு கன்சிடர் பண்ணுறார். ஹல்லேலூயா. ரைட், உன் மேலே ஒரு அடையாளத்தை போடுறேன், உன்னை எவனும் கொல்லாதபடிக்கு நான் ஒரு அடையாளத்தை போடுறேன்னு சொல்லிட்டு, மேபி அவனை பார்க்கும் பொழுதே எல்லாரும் பயப்படும்படியாக கர்த்தர் அவனை பெரிய ஒரு ராட்சத பிறவி மாதிரி அவனோட உருவத்தை மாற்றி இருக்கலாம். அவனை பார்த்தாவே எல்லாரும் பயந்து ஓடும்படி பண்ணி. இன்னொரு இடத்துல பார்த்தோம் அப்படின்னா யோசுவாவோட காலத்தில் பார்க்கலாம். இப்போ இவங்க எரிகோவோடு போய் யுத்தம் செய்து ஜெயம் கொண்டு விட்டார்கள். இப்போ அந்த ஆகான் என்ன பண்ணுறான், சாபத்தீரானதில் எடுத்து கொண்டு விட்டான். இப்போ கர்த்தருக்கு இவர்கள் மீது கோபம் வருகிறது.
அடுத்து ஆயியோட போய் யுத்தம் செய்கிறாங்க. அங்கே இஸ்ரவேலில் 36 பேர் செத்து மடிக்கிறாங்க. ரைட், 36 பேர் செத்து மடிக்கிறான்னு உடனே அப்போவாச்சும் வந்து என்ன பண்ணியிருக்கலாம் யோசுவா கிட்ட, யோசுவா நான் இப்படி எடுத்துட்டேன், சாபத்தா எழுத்திடானதில் நான் எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்கலாம், வாயை திறந்து உண்மையை சொல்லியிருக்கலாம். ஆனால் இவன் வந்து என்ன பண்ணல, உண்மையை சொல்லவில்லை. 36 பேர் செத்த உடனே யோசுவா எல்லாருமே போயிட்டு அங்கே போய் ரட்டு உடுத்தி சாம்பலில் உட்காந்து உபவாசம் இருந்து கத்தட்ட ஜபிக்கிறாங்க, கதறி அழுகிறாங்க. கர்த்தர் சொல்றாரு, சாபத்தீடானது உங்கள் நடுவில் இருக்கிறது, அதை உங்களிடத்திலிருந்து எடுத்து போட்டால் ஒழிய நீங்கள் சத்துருக்களை மேற்கொள்ள முடியாது, அவங்களுக்கு முன்னாடி உங்களால் நிற்க முடியாதுன்னு கர்த்தர் சொல்றாரு. அப்போவாச்சும் வந்து சொல்லியிருக்கலாம் இல்லையா? பாருங்க, ஃபார் எக்ஸாம்பிள் யோனாவை எடுத்துட்டோம் அப்படின்னா, யோனா நல்ல ஜாலியாக கர்த்தருடைய வார்த்தையை மீறி போட்டுட்டு வந்துட்டு நல்லா தூக்கம் வருது. கர்த்தருக்கு பிரியமானவர்களாக இருந்தால் கர்த்தருடைய வார்த்தையை மீறி போட்டால் நம்மளால் நிம்மதியாகவே இருக்க முடியாது. கர்த்தர் அப்படியே ஒரு கடலில் ஃபுல்லாக சமுத்திரத்தை பிடிச்சி ஒரு ஆட்டாட்டுன்னு ஆட்டி அப்படியே அந்த கப்பல் எல்லாம் அப்படியே அலை மோதுது. எல்லாரும் திட்டுறாங்க, நாங்கள் எல்லாருமே எங்கள் தெய்வத்திட்ட ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம், நீ ஏந்திரிச்சு உங்கள் தெய்வத்திட்ட ஜெபம் பண்ண அப்படின்னோடனே இவனுக்கு புரிஞ்சிருச்சு, ஓ இது நம்மளை தான் ஆண்டவர் பிடிக்கிறாரு, நம்மளால தான் இவங்களுக்கு இந்த கதி வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த யோனா என்ன பண்ணுறான், வாலண்டராக அவங்கக்கிட்ட சொல்லிடுறான், என்னால் தான்ப்பா இந்த நிலைமையே உங்களுக்கு வந்திருக்குது, என்னை தூக்கி கடலில் நீங்கள் தூக்கி போடுங்க, உங்கள் நிலைமை சரியாயிடும்ன்றான். அட்லீஸ்ட் அப்போவாச்சும் வாய் திறந்து சொல்கிறான். ஆனால் இங்கே இந்த ஆகான் வாய்வே திறக்க மாட்டேங்கிறான். அப்புறமா கடைசியில் என்ன பண்ணுறாங்க, ஒவ்வொரு கோத்திரமாக வர வைக்கிறாங்க. யூதா கோத்திரம் முன்குறிக்கப்படுகிறது. அடுத்து வம்சம் வம்சமாக வர சொல்கிறாங்க, இவருடைய வம்சம் குறிக்கப்படுகிறது. குடும்பம் குடும்பமாக வர சொல்கிறாங்க, இவர்களுடைய குடும்பம்னு குறிக்கப்பட்டுச்சு. அப்போவாச்சும் வாய் திறந்து நம்ம குடும்பம்னு மாட்டிருச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு யோசுவா கிட்ட போய் தனியாவாச்சும் போய் சொல்லியிருக்கலாமா? சொல்லவே இல்லை. கடைசியில் அவன் குடும்பத்திலையும் அவன் குறிக்கப்படுகிறான். அப்புறமா யோசுவா சொல்கிறான், என்ன பண்ண ஒழிக்காம சொல்லு அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் நான் சாபத்தீடானதல் இதையெல்லாம் எடுத்து என் கூடாரத்தில் புதைச்சி வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். இத்தனை சந்தர்ப்பங்கள் கொடுத்தும் மனமாற்றத்துக்கு விட்டு கொடுக்காதனால கடைசியில் என்ன ஒரு பயங்கரமான ஒரு தண்டனை, அவனுடைய குமாரர்கள், அவனுடைய குமாரத்திகள், அவனுக்கு உண்டான மிருகங்கள் எல்லாவற்றையும் போய் ஆகோர் பள்ளத்தாக்கில் போட்டு எல்லாத்தையும் கல்லடிச்சு கொண்டாங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு சந்தர்ப்பங்களை கொடுக்கும் பொழுதே நம்ம மனமாற்றத்திற்கு நாம் விட்டு கொடுப்பது இல்லை. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், தன்னுடைய பாவத்தை அறிக்கையிட்டு அதை விட்டு விடுகிறவன் ரட்சிப்பை பெறுவான். புறஜாதியார் தான் நமக்கு விரோதிகள் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் கர்த்தர் யாரையுமே நமக்கு நன்மை உண்டாகும்படியாக எழுப்ப வல்ல தேவனாக இருக்கிறார். பெர்சிய ராஜா கோரேசுக்கு அவர் யாருன்னே தெரியாது. ஆனால் அந்த கோரேசுடைய ஆவியை கர்த்தர் எழும்ப பண்ணுகிறார். தன்னோடு பேசுகிறவர் கர்த்தர் என்பதை அவன் அடையாளம் கண்டு கொள்ளும்படியாக கர்த்தர் அவருடைய கண்களை திறக்கிறார், அவருடைய ஆவியை ஏவுகிறார். எருசலேமில் என்னுடைய இடிந்து போன ஆலயத்தை கட்டும்படியாக என்னுடைய ஜனங்களை அனுப்புன்னு சொல்லி அவனுடைய இருதயத்தில் பேசுகிறார். எந்த அதிகாரிகளாக இருக்கலாம், எந்த துறைத்தனங்களாக இருக்கலாம், எந்த ராஜாவுமா இருக்கலாம், யாராக இருக்கலாம், கர்த்தரை அறியாதவர்களாகவும் இருக்கலாம். ஆனால் திருச்சபை மக்களுக்கு ஒரு நன்மை உண்டாகும்படியாக கர்த்தர் எந்த ராஜாவையும் ஏவி பயன்படுத்த வல்ல தேவனாக இருக்கிறார். எஸ்ரா எல்லாத்தையும் அனுப்புகிறான், போய் நீங்கள் என்ன பண்ணுங்க, ஆலயத்தை திரும்ப கட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொள்ளையடிச்சுட்டு வந்த அவ்வளவு பொருட்களை எடுத்து கொடுத்து அவன் அனுப்புகிறான். இப்போ எஸ்ரா எல்லாம் வந்து என்ன பண்ணுறாங்க, இப்போ ஆலயத்தை திரும்ப கட்டுகிறார்கள். அப்போ ஒரு கட்டத்தில் நம்ம கர்த்தரை அறிந்து கொண்ட பொழுது நாம் தேவனுடைய ஆலயமாக நம்மை பிரதிஷ்டை பண்ணி அவரை விசுவாசத்தோடு ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளைகளாகும்படியான அதிகாரத்தை பெற்றுக்கொண்டு இருக்கலாம். ஆனால் அதற்கப்புறம் நம்ம பாவத்திற்கு இடம் கொடுத்து வாழும் பொழுது, கர்த்தர் எச்சரிக்கை செய்யும் பொழுது நாம் முதலாவது மனம் திரும்ப பார்க்கணும், மனமாற்றத்திற்கு ஏதுவான கனிகளை கொடுக்க பார்க்கணும். ஏன்னா ஒவ்வொரு மனுஷன்கிட்டையும் கோடாரியும் இருக்குது, தேவனுடைய ராஜ்யமும் இருக்கிறது. மனம் திரும்பி மனமாற்றத்துக்கு ஏதுவான கனிகளை கொடுத்தால் தேவனுடைய ராஜ்யம் உள்ளே வந்து வாசமாயிருக்கும். கர்த்தர் நமக்குள் வாசமாயிருப்பார். கர்த்தர் தங்குகிற வாசஸ்தலமாக நாம் இருப்போம். நம்ம மனமாற்றத்திற்கு விட்டு கொடுக்காமல், மனமாற்றத்திற்கு ஏதுவான கனிகளை கொடுக்காமல் நம்முடைய கழுத்துக்களை கடினப்படுத்தி கொண்டு இருந்தோமேனால் கோடாரியும் பக்கத்தில் தான் இருக்கு, நல்ல கனி கூடாத மரம் எல்லாம்
வெட்டுண்டு அக்னியிலே போடப்படும். அவருடைய சத்தியத்தை விட்டு வலதுபுறம் இடதுபுறம் சாய் நம்முடைய நடை பிசைக்கு போயிருந்தால் கூட கர்த்தர் மறுபடியும் நம்மை ஒரு ஆலயமாக உருவாக்க வாய்ப்புகளை திரும்ப திரும்ப கொடுக்கிற தேவன். அந்த வாய்ப்புகளை தேவனுடைய ஜனம் கரெக்டாக பயன்படுத்தி கொள்ளணும். ஃபார் எக்ஸாம்பிள், சாலமனுக்கு கர்த்தர் திரும்ப வாய்ப்பை கொடுக்குறார். நீ உன் ஒய்ஃப்ஸோட பேச்செல்லாம் கேட்டு விக்கிரக ஆராதனை பக்கம் போகிற, பாகாலுக்கு தோட்டங்களெல்லாம் கன்ற, விக்கிரக தோப்புகளெல்லாம் உண்டாக்குற, வேண்டாம் அந்த பாவம் செய்யாத அப்படின்னு சொல்லிட்டு அவன் மேலே வைத்திருந்த அன்பு 2 முறை சொப்பனங்களை தரிசனமாகி அவர் எச்சரிக்கை செய்கிறார். ஆனால் இப்போ என்ன பண்ணல, அந்த வாய்ப்பை சாலமோன் பயன்படுத்தி கொள்ளவில்லை. கடைசீட்டில் எல்லா ஞானத்தையும் பெற்று எல்லா ஐஸ்வர்யங்களையும் பெற்று விசுவாசிகளுடைய லிஸ்ட்லேயே இல்லாத நிலைமைக்கு சாலமோனுடைய நிலைமை மோசமாயிடுச்சு. ஆனால் அதே சிம்சோன் தேவன் ஒரு நசரேய விரதத்தில் என்னென்ன பண்ணணும்னு சொன்னாரோ அத்தனையும் மீறி நடந்தவன். புறஜாதியாரில் பெண்ணு கொண்டான், திராட்சை தோட்டத்து பக்கம் போனான், செத்த பிரேதத்துக்கிட்ட போகக்கூடாது போனால், சிங்கத்துக்கிட்ட போனால், அதுவும் அந்த சிங்கத்துக்குள்ளேயே இருக்கிற தேன் கூட வேற தேரை எடுத்து சாப்பிட்டான், அதையும் யாருக்குன்னு சொல்லலை. நசரேய விரதத்தை ஃபாலோ பண்ணல. கடைசியில் என்னாச்சு, ஒரு வாய்ப்புக்காக கத்தர்கிட்ட கதறான், எனக்கு இன்னும் ஒரு விசை என்னை நினைத்தருளும். கத்தர் அவனை நினைத்தருளினார். கடைசியில் சத்துருக்களை எல்லாம் கொன்று இன்றைக்கு விசுவாசிகளோட லிஸ்ட்ல இருக்கிறான். ஸோ கத்தர் நம்மிடத்தில் வைத்திருக்கிற அன்பு திரும்ப திரும்ப நாம் அவருடைய ஆலயமாக கட்டப்பட நமக்கு வாய்ப்புகளை கொடுத்து கொண்டு இருக்கிறார். ஆனால் அப்படி அவர் வாய்ப்புகளை கொடுக்கறதுனால அவருடைய அன்பை பரீட்சை பார்க்கக்கூடாது. அவருடைய அன்பை நம்ம இழக்காரமா நினைச்சிடக்கூடாது. இதுதான் நம்ம செய்யற தப்பு. ஆனா அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தினோம் என்றால் கர்த்தர் நம்மை உச்சத்திற்கு கொண்டு போவார். ஏற்கனவே நாம செய்த பாவங்களை எல்லாம் மனமாற்றத்திற்கு ஏதுவான கனிகளை கொடுக்கும் பொழுது மற்றவர்கள் யாரும் அதை பார்த்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு சமுத்திரத்தின் ஆழத்தில் கொண்டு போய் போட்டுறாரு. எவ்வளவு நல்ல தெய்வம் நம்முடைய தெய்வம். இப்போ அங்கே என்ன ஆகுது, ஆலயத்தை கட்டுவதற்கு ஒரு தடை உண்டாகிறது. நாமளும் அப்படிதான் தேவனுடைய ஆலயமாக நாம் எழும்ப ஒரு முயற்சி எடுப்போம், நிறைய உறுதி எடுப்போம். ஆண்டவருக்காக நான் பரிசுத்தமாக வாழணும், கிறிஸ்துவுக்கு பிரியமில்லாத சுபாவங்களுக்கு நான் இடம் கொடுக்கக்கூடாது, நான் கோபப்படக்கூடாது, நான் எரிச்சல் அடையக்கூடாது, மற்றவங்கள பழி வாங்கக்கூடாது, மற்றவங்க மேலே பொறாமப்படக்கூடாது, மற்றவங்க மேலே ஒரு வெறுப்பு வைக்கக்கூடாது, யார் மேலேயும் ஒரு பகை உணர்ச்சி எனக்கு வரக்கூடாது, எல்லாருக்கும் நான் நன்மை செய்யணும், யாருக்குமே தீமை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்மை ஆலயமாய் உருவாக்க நம்மளோட ஆத்மா ரொம்ப வாஞ்சிக்கும். ஆனால் அது நிறைவேறாதபடிக்கு பிசாசு நிறைய தடைகளை கொண்டு வருவான். அது இந்த உலகத்தில் நம்மை சுற்றி இருக்கிறவர்கள் மூலமாக நடக்கலாம், நம்முடைய குடும்பத்தார் மூலமாக நடக்கலாம், நம் மூலமாக நடக்கலாம், துறைத்தனங்கள் மூலமாக, ராஜாக்கள் மூலமாக, அதிகாரிகள் மூலமாகவும் நடக்கலாம். எஸ்ரா 4வது அதிகாரம் 23வது வசனத்தில் பார்த்தோம் அப்படின்னா, ராஜாவாகிய அர்த்தசாஸ்திராவுடைய உத்தரவின் நகல் ரெகுமுக்கும் கணக்கனாகிய சிம்சாய்க்கும் அவர்கள் வகையராவுக்கு முன்பாக வாசிக்கப்பட்ட பொழுது அவர்கள் தீவிரத்துடனே எருசலேமில் இருக்கிற யூதரிடத்திற்கு போய் பலவந்தத்தோடும் கட்டாயத்தோடும் அவர்களை வேலை செய்யாதபடிக்கு நிறுத்தி போட்டார்கள். அப்பொழுது எருசலேமில் உள்ள தேவனுடைய ஆலயத்தின் வேலை தடைபட்டு பெர்சியாவின் ராஜாவாகிய தரியு ராஜபாரம் பண்ணின 2ஆம் வருஷம் மட்டும் நிறுத்தப்பட்டிருந்தது. கிட்டத்தட்ட கிமு 536 இவங்க போய் எஸ்ரா அண்ட் கோ போய் வேலையை ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் கிட்டத்தட்ட 16 வருஷம் தேவனுடைய ஆலயத்தை இவர்கள் கட்டாதபடிக்கு அங்கு தடை ஏற்படுகிறது. பாருங்க, அப்படிப்பட்ட தடைகள் நம்முடைய வாழ்க்கையில் வரலாம். யோபு தேவனுக்கு பிரியமாக வாழ நினைக்கிறான். என்ன நஷ்டம் வந்தாலும் சரி, நான் கர்த்தரை தூஷித்து விடக்கூடாது, இந்த ஆலயம் பரிசுத்த குலைச்சல் ஆயிடக்கூடாது, இந்த நாவினாலே தேவனுக்கு விரோதமான ஒரு வார்த்தை பேசிடக்கூடாது அப்படின்னு யோபு நினைக்கிறான். ஆனா இப்ப யாரு, மனைவியே சொல்லுகிறா, என்ன சொல்றா, நீ தேவனுடைய நாமத்தை தூஷித்து உயிரை விடு. தாவீது யுத்த காலத்துக்கு அவங்க அப்பா அனுப்பிச்சு போறான். தாவீதுடைய சொந்த சகோதரர்கள் அவனை மிகவும் அற்பமாய் பேசுகிறார். உனக்கு என்ன அவ்வளோ ஆணவமா, திமுறா, உங்ககிட்ட கொஞ்சம் ஆட்டை கொடுத்தா அந்த ஆட்டையும் வனாந்தரத்தில் விட்டுட்டு பொறுப்பு இல்லாமல் நீ பாடிக்கு இங்கே வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டுறாங்க. ஆனால் தாவீது என்ன சொல்றான், நான் இந்த யுத்த காலத்திற்கு வந்ததற்கு ஒரு முகாந்திரம் இல்லையா, பரலோகம் என்ன ஒரு முகாந்தரத்தோடு தானே இந்த யுத்த காலத்துக்கு கொண்டு வந்திருக்குது அப்படின்னு தாவீது நினைக்கிறான். அதே மாதிரிதான் நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் தேவனுடைய ஆலயமாய் நிலை நிற்க கூடாதபடிக்கு, தேவன் தங்குகின்ற ஒரு கூடாரமாய் நம் நிலை நிற்க கூடாதபடிக்கு யார் மூலமாகவும் தடைகள் வரும்.
நாம தான் ஆவியில் எச்சரிக்கை உணவாக இருக்கணும். அநேகர் நமக்கு தவறான ஆலோசனைகளை கொடுப்பாங்க. இந்த ஆலயம் தகர்ந்து போக விடக்கூடாது, இது இடிபட்டு போக நம்ம விட்டு விடக்கூடாது. இப்போ கட்டுறப்போ ஒரு பெரிய சேலஞ்சு பாருங்க. நெகேமியா 4வது அதிகாரம் 16வது வசனம். அன்று முதற்கொண்டு என் வேலைக்காரில் பாதி பேர் வேலை செய்தார்கள், பாதி பேர் ஈட்டிகளையும் பரிசைகளையும் வில்லுகளையும் கவசங்களையும் பிடித்து நின்றார்கள். அதிகாரிகள் யூதா வம்சத்தார் எல்லாருக்கும் பின்னே நின்றார்கள். அலங்கத்திலே கட்டுகிறவர்களும் சுமை சுமக்கிறவர்களும் சுமை ஏற்றுகிறவர்களும் அவரவர் ஒரு கையினாலே வேலை செய்து மறு கையினாலே ஆயுதம் பிடித்திருந்தார்கள். கட்டுகிறவர்கள் அவரவர் தங்கள் பட்டயத்தை தங்கள் இடுப்பிலே கட்டி கொண்டவர்களாய் வேலை செய்தார்கள். ஒரு கட்டணம் கட்டணும்னா அதில் சிட்டாள் இருப்பாங்க, மேஸ்திரி இருப்பாங்க. இப்போ பலதரப்பட்ட ஆட்கள் அங்கே வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க இல்லையா? இப்போது எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? ஒரு கையில் பட்டயம், இன்னொரு கையில் தான் வேலை செய்யணும், கட்டுற வேலை செய்யணும். செங்கல் எல்லாத்தையும் சிமெண்ட் எல்லாம் தூக்கிட்டு வரணும் தலையில் வச்சு, இன்னொரு கையில் என்ன பிடிச்சிட்டு இருக்கணும்? பட்டயத்தை பிடித்து கொண்டு இருக்க வேண்டும். இப்படித்தான் அந்த அலங்கத்தை கட்டி முடித்தார்கள். கிறிஸ்தவ வாழ்க்கையில் நமக்கு இருக்கிறது 2 காரியம். ஒரு பக்கம் நம்ம கையில் எப்போவுமே என்ன இருக்கணும்? பட்டயம் இருக்கணும். தேவனுடைய வார்த்தையாகிய பட்டயம் இருக்கணும். இந்த பட்டயத்தை கொண்டு நம்முடைய ஜீவனையும் நம்ம காத்து கொள்ளணும். கர்த்தர் நமக்கு கொடுத்த ஆத்துமாக்களையும் நம்ம காத்து கொள்ளணும். ஆண்டவர் இயேசு சொல்றாரு, பிதாவே நீர் எனக்கு தந்தவர்களை நான் காத்து கொண்டேன். மேஸ்திரிக்கு 2 கை இல்லைன்னா வேலை செய்ய முடியுமா? அவன் கல்லை வைக்கணும், அந்த தூக்கு நூலை போட்டு மட்டமெல்லாம் சரியாக இருக்கான்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் தான் அவன் என்ன பண்ண முடியும்? கலவையை போட்டு அதை பண்ணவே முடியும். அப்போ அவனுக்கு 2 கை இல்லைன்னா வேலையே நடக்காது. அவங்க கூட என்ன பண்ணிட்டு இருக்கிறானா? இடுப்பில் பட்டயத்தை தொங்க விட்டுட்டு தான் வேலை செய்கிறான். இன்னொரு பக்கம் என்ன பண்றாங்க? அலங்கத்தை கட்டி கொண்டு இருக்கிறாங்க. விழுந்து போயிருக்கிற தாவீதின் கூடாரங்களை எழுப்பணும். ஆண்டவர் இயேசு சொல்றாரே, முதலாவது காணாமல் போயிருக்கிற இஸ்ரவேல் வீட்டார் இடத்துக்கு போங்க. இன்னைக்கு ஒரு காலகட்டத்தில் அவங்க திருச்சபையில் வந்திருப்பாங்க, ஆனால் ஒரு காலகட்டத்தில் இந்த உலக பிரகாரமான நோக்கங்களுக்காக ஒரு பின்மாற்றத்தில் போயிருப்பாங்க. அவர்கள் தான் காணாமல் போன இஸ்ரவேல் வீட்டார். ஆண்டவர் சொல்றாரு, அவங்கள போய் தேடி கண்டுபிடிச்சி மறுபடியும் மந்தைக்குள்ள கொண்டு வந்து சேர்த்துங்க. தேவனை அறியாத ஜனங்களை, மரண இருளில் இருக்கிற ஜனங்களை வெளிச்சத்தை காணும்படியாக செய்து அவர்களையும் தேவனுடைய ஆலயமாக எழுப்புங்க. தேவனுடைய ராஜ்யத்தை இந்த பூமியில் ஒரு பக்கம் கட்டிக்கிட்டே இருக்கணும், இன்னொரு பக்கம் தேவனுடைய பட்டயத்தினால் நம்மையும் கர்த்தர் நமக்கு கொடுத்தவர்களையும் காத்து கொள்ளணும். இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. எஸ்ரா 3:9 அவர்கள் யூதாவின் குமாரரும் எனாதாத்தின் குமாரரும் அவர்கள் சகோதரராகிய லேவியரும் ஒருமனப்பட்டு நின்றார்கள். ஒருமனப்பாடு இல்லாததுனால தான் இன்றைக்கு குடும்பத்தில் பிரச்சனைகள், திருச்சபையில் பிரச்சனைகள், சமுதாயத்தில் பிரச்சனைகள், எங்கேயும் பிரச்சனை. என்ன? ஒரே ஒரு காரணம் தான், ஒருமனப்பாடு இல்லை. ஏன் இந்த ஒருமனப்பாடு இல்லை? ஆவின் வழிநடத்துதல் இல்லாததுனால ஒருமனப்பாடு இல்லை. நம்முடைய மாம்சம் நம்மை நடத்தினால் நாம் ஆலயமாக நிற்கவே முடியாது. ஆனால் ஆவியானவருடைய வழிநடத்துதலுக்கு நம்மை விட்டு கொடுத்தோம்னா மட்டும்தான் நாம் தேவனுடைய ஆலயமாக நிலை நிற்க முடியும். ஏன்னா நம்முடைய சுய பலத்தினால, பராக்கிரமத்தினாலெல்லாம் நம்ம பரிசுத்தமாக வாழவே முடியாது. பரலோக ஒத்தாசை வேணும், ஆவியானவருடைய வழிநடத்தல் வேணும். ஏன்னா அவர் தான் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து வழி நடத்துகிறவர். அவர் கூட இருந்தால் தான் கடைசி வரைக்கும் இது திரும்ப இடிபட்டு போகாமல், இது நாஸ்தியாகாமல் கடைசி வரைக்கும் கர்த்தருக்குள்ள ஒரு பரிசுத்த கூடாரமாக நிலைச்சு நிற்க முடியும். அப்படி நிலைச்சு நின்னாதான் பரலோகத்துக்கு நாம் போக முடியும். அந்த ஒருமனப்பாட்டோடு ஜெபித்தால் கர்த்தர் சத்துருக்களுடைய எல்லா கிரிகளையும் நிர்மூலமாக்கி போடுறது மட்டுமல்ல, கர்த்தர் அப்படியே பூமியெல்லாம் அசைய பண்ணுவார், குலுங்க பண்ணுவார், எல்லாத்தையும் பண்ணுவார். அந்த கூடாரத்தை கட்டுறதுல பாருங்க, நான் நீ யார் பெரியவன், எந்த ஒரு போட்டியும் அங்கே வரல. யார் யாரே கர்த்தர் என்னென்ன காரியத்தை செய்யும்படியாக ஆவியானவர் ஏவினாரோ அவரவர் அந்தந்த காரியத்தை நேர்த்தியாய் செய்து முடித்து போனாங்க. ஒரு திரைச்சீலை செய்யணுமா, அந்த லேடிஸ் செஞ்சுட்டு போனாங்க. ஒரு தச்சன் அந்த மேஜை செய்யணுமா, அவன் அழகாக செய்துட்டு போனான். இப்படி செய்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு ஒருமனப்பாடு சபையில் இருக்குமானால் நாம் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற எல்லையிலே மகா பெரிதாய் தேவனுடைய ராஜ்யத்தை நம்ம கட்ட முடியும். இந்த இடத்துல நம்ம பெரிய ஆத்தும ஆதாயத்தை கொண்டு வர முடியும். ஏன்னா எஸ்தர் என்ன கேட்டா, ராஜா கிட்ட, எனக்கு உம்முடைய ஆஸ்தியில் பாதியில் எனக்கு தேவையில்லை, என்னுடைய மன்றாட்டுக்கு ஈடாக ஜனங்களை தாரும். கிறிஸ்தவ வாழ்க்கையில் 2 காரியம் நடக்கணும். ஒன்று, ஒரு கையில் பட்டயம் இருக்கணும், நம்மையும் நமக்கு கொடுத்தவர்களையும் காத்து கொள்ளணும். இன்னொரு பக்கம்
தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுகிறதில் என்னுடைய பங்கு என்ன என்று உணர்ந்து செய்ய வேண்டும். இதை ரெண்டையும் செய்யும் பொழுது இந்த பூமியில் இம்மைக்குரிய எந்த ஒரு காரியத்துக்காகவும், நம்முடைய பிள்ளைகளுக்காகவும், எதற்காகவும் நம்ம கேட்க வேண்டியதில்லை. கர்த்தர் எல்லாவற்றையும் அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் நிறைவேற்ற வல்ல தேவன். ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசு ஏறி போகிறதுக்கு எந்த கழுதை வேணும்னு அவர் ஆயத்தப்படுத்தினார். அவர் ராப்போஜனம் பண்ண எந்த வீட்டு மாடி வேணும்னு எல்லாத்தையும் பிதா ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தார். அதே போல் நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் கர்த்தர் எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்தி வைத்திருப்பார். ஹல்லேலூயா. கண்களை மூடுவோம். அப்பா, சகலத்தையும் நீர் எங்களுக்காக முன்குறித்து ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறேன். எங்களை தாயின் கற்பத்தில் உருவாக்குறதற்கு முன்னதாகவே எங்களை குறித்த உம்முடைய அனாதி திட்டத்தை நீர் உம்முடைய ஞாபக புஸ்தகத்தில் எழுதி வைத்து விட்டுத்தான் எங்களை தாயின் கற்பத்தில் நீர் அப்பா உருவாக்கினீர் தகப்பனே. அவ்வளவு நல்ல தகப்பன். அநேக முறை நாங்கள் சத்தியத்தை விட்டு வலதுபுறம் இடதுபுறம் சாயும் பொழுதெல்லாம் நீர் எங்கள் மீது வைத்திருக்கிற அன்பு, நீர் எங்கள் மீது வைத்திருக்கிற அனாதி சிநேகம் அப்பா, திரும்ப திரும்ப நாங்கள் மனமாறும்படியாக, மனமாற்றத்திற்கு ஏதுவான கனிகளை கொடுக்கும்படியாக, பாவங்களை விட்டு முற்றிலுமாய் திரும்பி நாங்கள் இடிந்து போயிருந்த அலங்கங்களாய் இருந்தாலும் அதை திரும்பவும் உமக்கு பிரியமான மகிமையுள்ள பரிசுத்தமுள்ள வாசஸ்தலமாக நீர் கட்ட எங்களுக்கு வாய்ப்புகளை கொடுக்கிற தேவனாக இருக்கிறீர். நீர் கொடுக்கிற இந்த வாய்ப்புகளை நாங்கள் தவறாமல் பயன்படுத்தி கொண்டு கர்த்தாவே, எஸ்டடி உம்முடைய பலத்தினாலே நாங்கள் பரிசுத்த ஆலயமாக நிலை நிற்க எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க ராஜா. அப்பா, நாங்கள் வாடாத ஜீவ கிரீடத்தை ஒரு நாள் நாங்கள் சுதந்தரித்துக் கொள்வோம் என்று முழு நிச்சயமாய் நம்புகிறோம். அதற்கு நேராக எங்களை நடத்தி செல்ல வேண்டுமாய் உம்முடைய பாதத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணித்து ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.